இந்த கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய மார்க்கெட் கேப் 1500 கோடி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஸ்மால் கேப் கம்பெனி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோவால்டிக் செல்ஸ் பண்ணுறாங்க, மாடியூல்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இபிசி வேலையை இவங்க பார்க்குறாங்க. சோலார் மார்க்கெட்டுக்கான இபிசி கான்ட்ராக்ட் பிஸ்னஸில் இவங்க இருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து 1.5 கிகாவாட் வரைக்கும் இருக்குது. அண்ட் ஸ்கேலபிள் அப் டு 15 கிகாவாட்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல க்ரோத் ஃபேஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. 1995 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி இது. ஸோ லாஸ்ட் 30 இயர்ஸாக இவங்க வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில் இவங்களுடைய சப்போர்ட் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. குறிப்பாக சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், ரியல் எஸ்டேட், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கு இவங்க வந்து சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அமுல், ONGC, IIM அகமதாபாத், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து அமுல், இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியுடைய ஆர்டர் புக் நம்ம பார்த்தோம்னா 1700 கோடிக்கு மேலே இருக்குது. அண்ட் ஆல்சோ 4510 கோடி அளவுக்கு சோலார் மாடல் சப்ளை பண்ணுறதுக்கான புது கான்ட்ராக்டையும் செக்யூர் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே ஒரு ஸ்டாக்கை நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்டாக்குடைய சிஏஜிஆர் growth எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 52% சிஏஜிஆர் growth வச்சுருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸில். ஓகேவா? அப்போ கடந்த 5 வருடமாக இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம்.